நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டபுள் லைன் யூடியூப் சேனல். நான் பரமகுரு. தொடர்ந்து தொழில் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்களை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வர்றோம். இந்த வீடியோட தலைப்பு இந்தியா மார்ட் ஏமாற்றங்களும் தீர்வுகளும். இந்தியா மார்ட்டில் பொருள் வாங்கி ஏற்கனவே ஏமாந்தவங்களுக்கும் இந்தியா மார்ட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாகவே அமையும். மேலும் இன்ஜினியரிங் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு, இந்தியா மார்ட் ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு தலைசிறந்த ஒரு வலைதளமானு கேட்டிங்கனாக்க அது நிச்சயமாக ஒரு தலைசிறந்த வலைதளம்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் எல்லா இடத்துலையும் சில புல்லுருவிகள் இருக்க தான் செய்கிறாங்க. யாரோ ஒரு சிலர் செய்கிற தப்புக்காக ஒட்டுமொத்த இந்தியா மார்ட் இணையதளத்தையே நம்ம தப்பாக நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. தினமும் பல நூறு கோடிகளுக்கு இந்தியா மார்ட் மூலமாக ஜெனுவனாக பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் சில ஏமாற்றங்களும் வந்தவண்ணமாக தான் இருக்குது. அந்த ஏமாற்றங்களில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்தியா மார்ட் மூலமாக ஏமாற்றுறவங்கள 2 வகையாக பிரிக்கலாங்க. டைப் 1, டைப் 2. இப்போ டைப் 1 பற்றி பார்ப்போம். இந்த டைப் 1 இருக்கிறவங்க இந்தியா மார்ட்டில் ஒரு போலியான அக்கௌண்ட்டை தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட முகவரியை சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆதார் எண்ணை இணைச்சிருக்க மாட்டாங்க, ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களோட மொபைல் எண்ணையும் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அவங்கக்கிட்ட வர்ற வாடிக்கையாளரை கவர்ற மாதிரி பேசி அவங்க கவனத்தை தங்கள் பக்கத்தில் ஈர்த்து 100% ஏமாற்றிடுவாங்க. அவங்கள ஏமாற்றி முடித்த உடனே இன்னொரு போலியான அக்கௌண்ட்டை ஏற்படுத்தி இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு தயாராகிடுவாங்க. இப்போது டைப் 2 ஏமாத்துறவங்கள பற்றி பார்ப்போம். இந்த டைப் 2 ஏமாத்துறவங்க எப்படின்னா, எல்லாருமே பக்கா ஜெனுவன் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஜிஎஸ்டி, அவங்க அக்கௌண்ட் நம்பர், அவங்க மொபைல் நம்பர், அவங்களோட முகவரி எல்லாமே பக்காவாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க தங்களோட வாடிக்கையாளர்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த டைப் 2 இருக்கிறவங்க எல்லா வாடிக்கையாளர்களுமே ஏமாற்ற மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சில ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பக்கா ஜெனுவனாக நடந்துப்பாங்க. ஆனால் தினந்தோறும் பார்த்திங்கனாக்கா சில புதுமுகங்கள் அவங்கக்கிட்ட வியாபாரம் செய்வாங்க. அந்த புதுமுக வியாபாரிகள் எல்லார்ட்டையும் எப்படி அவங்க திருடுவாங்கன்னா, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை திருடுவாங்க. உதாரணத்துக்கு, ஒரு வியாபாரி ஒரு ஹோல்சேலர்கிட்ட இந்தியா மார்ட் மூலயமா ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு 10,000 ரூபாய்க்கும் ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் 6,000 ரூபாய்க்கு பார்த்திங்கனாக்கா ஜெனுவனான ப்ராடக்ட்டும், மிச்சம் 4,000 ரூபாய்க்கு பார்த்திங்கனாக்க குவாலிட்டி கம்மியாகவோ அல்ல டேமேஜ்டு ப்ராடக்ட்டு கலந்தோ அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த வியாபாரி அந்த பொருட்களை மார்க்கெட்டில் ரீட்டெயிலில் சேல் பண்ணுறப்ப பெருசாக அவருக்கு லாபம் கிடைக்காது. அதே சமயத்தில் நஷ்டமும் வராது. இதைத்தான் அந்த ஹோல்சேலர்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. அந்த வியாபாரியும் ஹோல்சேலர்கிட்ட காண்டாக்ட் பண்ணால் சரியான பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வியாபாரியும் பெருசாக ஒரு நஷ்டம் ஒன்றும் இல்லை, லாபம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த ஒரு ஹோல்சேலரை நோக்கி புறப்படுவாங்க. ஒரு 2 ஸ்டாரோ 3 ஸ்டாரோ அல்ல 1 ஸ்டாரோ அந்த கம்பெனியை கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு என்ன செய்வாங்க, வேறு ஒரு ஹோல்சேலரை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் தீர்வுகளே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிச்சயமாக எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. அந்த தீர்வுகளை பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். இந்த டைப் 1 ஏமாத்துறவங்கள ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க. கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோடையும் புரிதலோடையும் நம்ம இந்தியா மார்ட்டோட தளத்தில் போய் அவங்களோட மொபைல் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், வெரிஃபைடு சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் நம்ம செக் பண்ணாலே இதில் நம்ம ஈஸியாக நம்ம வெளிவந்துட முடியும். ஆனால் ஒரு புரிதலே இல்லாமல் இவங்கக்கிட்ட போய் வியாபாரம் செஞ்சு மாட்டிக்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி அதுலேருந்து வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் அவங்களோட ஆதங்கத்தையும் கோபத்தையும் யூடியூப் சேனல் வழியாக தெரிவிக்கிறாங்க. நான் இந்தியா மார்ட் மூலமாக நான் 50,000 ஏமாந்துட்டேன், 1,00,000 ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, அவங்க ஏமாந்ததுக்கு காரணம் அவங்க தாங்க. இதில் ஜெனுவனாக இந்தியா மார்ட் மூலமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகம் அவங்களோட வியாபாரத்தை தடுக்கும். அதனால் இந்த டைப் 1 ஏமாந்தவங்க எல்லாருமே பொறுப்பு அவங்க தான். அதனால் யூடியூப் சேனலில் தயவு செஞ்சு இந்தியா மார்ட்டில் இவ்வளோ ஏமாற்றிட்டாங்க அவ்வளோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு போஸ்டிங் போடுறத விட்டுட்டு அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசித்து
எப்படி மீண்டு வந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கனாக்க ரொம்ப மக்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். நானும் ஒரு டைப் 2 ஹோல்சேலர்கிட்ட ஏமாந்து அதில் இருந்து மீண்டு வந்திருக்கிறேன். அதை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி டைப் 2 கேட்டகரியில் உள்ள ஒரு புது ஹோல்சேலர்கிட்ட நான் ஒரு 29,600 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு நான் ஹவாய் செப்பலோட சீட்டும் ஸ்ட்ராப்ஸும் பர்ச்சேஸ் பண்ணினேன். அந்த ஹோல்சேலரை பற்றி எல்லாமே வெரிஃபை பண்ணி அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரு, அவங்களோட முகவரி, அவங்களோட பேங்க் டீட்டெயிலு எல்லாமே நான் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஆர்டரை கொடுத்தேன். அந்த ஹோல்சேலர் வந்து ஜெய்ப்பூரில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ண உடனேயே அவங்க எனக்கு டெலிவரியும் ஜெனுவனாக கொடுத்துட்டாங்க. ஒரு வாரத்தில் பொருட்களும் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு. பொருட்களும் பார்த்திங்கனாக்கா நான் பண்ணின அதே குவாலிட்டி, அதே எண்ணிக்கைகள் எதுவுமே வந்து குறையில்லை, எல்லாமே சரியாகவே வந்துருந்துச்சு. ஆனால் சீட்டோட அளவை நான் செக் பண்ணி பார்த்தப்ப அளவு தப்பாக இருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ண சீட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 63க்கு 43 இன்ச்சு. ஆனால் அவங்க அனுப்பின சீட்டு வந்து 30க்கு 50 சைஸ். அதாவது நான் ஆர்டர் பண்ண சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டுக்கு 32 ஜோடி செருப்பு தயார் பண்ணலாம். ஆனால் அவங்க அனுப்பின சீட்டில் வெறும் 18லேருந்து 20 பேர் ஜோடி தான் தயார் பண்ண முடியும். இது வந்து எனக்கு நஷ்டத்தை கொடுக்காட்டாலும் பெருசாக லாபத்தையும் கொடுக்காதுங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 6,000 ரூபாய்க்கு நான் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கேன். இதை பற்றி அந்த ஹோல்சேலருக்கு நான் கால் பண்ணி கேட்டப்போ அவங்ககிட்ட இருந்த ஒரு சரியான பதில் எனக்கு வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒரு நல்ல ஆஃபரை எனக்கு கொடுக்குறதா சொல்லி பேசி மழுப்புனாங்களே தவிர்த்து அவங்க வந்து என்ன செய்யலை, அதுக்குண்டான காம்ப்ரமைஸை வந்து என்கிட்ட பண்ண தயாராக இல்லை. ஆனால் அவங்கள சும்மா விட என் மனசு இடம் கொடுக்கல. எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஏமாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு என்ன தான் தீர்வுன்னு யோசித்தேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் லாயர் இருக்கார். அவர்கிட்ட போய் நான் இதை நடந்ததெல்லாம் சொல்லி என்னோடய ப்ரூஃப்ஸ் எல்லாம் நான் அவர்கிட்ட கொடுத்து வாட்ஸ்அப் சேட்டிங்ஸ்லேருந்து அவங்க என்னென்ன டீல் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி ஒரு வக்கீல் நோட்டீஸ் தாங்க அனுப்பினேன். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னாக்க அவங்க பதறிக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட டீல் பேசி அவங்க தப்பை ஒத்துக்கிட்டு 6,000 ரூபாய்க்கு பேசி முடித்து 7,000 ரூபாயை எனக்கு எனக்கு அவங்க வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. அதாவது என்னோடய பேங்கில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணி விட்டாங்க. இன்ன வரைக்கும் நான் அவங்ககிட்ட ஜெனுவனாக நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, டைப் 1 டைப் 2 இந்த கேட்டகரியில் உள்ளவங்ககிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் யோசித்து நம்ம செயல்பட்டாலே போதும். நம்ம ஏமாற்றத்துலேருந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம். அதை விட்டுட்டு நம்ம வீணாக வந்து யூடியூப்பில் வந்து நம்ம தேவையில்லாமல் போஸ்ட் பண்ணுறது மூலமாக மற்றவங்களுக்கும் அது வந்து சந்தேகத்தை உண்டு பண்ணுமே தவிர நிச்சயமாக வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து நம்ம வந்து இருக்காது. அதனால் இந்தியா மார்ட் மூலமாகவோ அல்லது வேறு ஆன்லைன் மூலமாகவோ ஏமாற்றப்பட்டவங்க வேறு வழி எதுவும் தெரியலனாக்க போதிய ஆதாரங்கள் உங்களிடம் இருந்துச்சுன்னா தயங்காமல் எங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்போம். இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. நான் போன வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன், தமிழன் யூடியூப் சேனல் மூலமாக செருப்பு தொழிலுக்கு நாங்கள் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதாவது செருப்பு தயாரிக்கும் தொழில், செருப்பு கடை வைக்கிறது, எப்படி எங்கெல்லாம் வந்து ஹோல்சேலில் வாங்கணும், எங்கெல்லாம் ரீட்டெயிலில் விற்கணும், எங்கெல்லாம் ரா மெட்டீரியல் வாங்கணும், எங்கெல்லாம் மிஷின் வாங்கணும், என்ன முதலீட்டில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான வகுப்புகள் நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே குறைந்த கட்டணம் தான். தேவைப்படுறவங்க எங்களை நீங்கள் வந்து அணுகலாம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டோகேட் சிறப்பு பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆட்டோகேடுனா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இன்ஜினியரிங் மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். இன்றைக்கி எத்தனையோ டிசைன் சாஃப்ட்வேர் வந்தாலும் ஆட்டோகேடு தான் மதர் சாஃப்ட்வேர். ஆட்டோகேடு வந்து இன்றைக்கி எல்லா காலேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கோர்ஸாக இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு பயிற்சி அங்கே கிடையாது அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அதை கருத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் ஆட்டோகேடு, அதாவது 2D 3D எல்லாமே நல்ல ஒரு தரமான பயிற்சி அளிச்சுக்கிட்டு வர்றோம். இதுபோக சிவில் மாணவர்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஸ்ட்ரக்சரல் ரீபார் டீட்டெயிலிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஆரம்பித்து அதை வந்து நாங்கள் தெளிவாக நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த ரீபார் டீட்டெயிலிங் வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னாக்க வெளிநாட்டில் வந்து வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பற்றி விழிப்புணர்வுகளும் நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். விருப்பப்படுறவங்க எங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவே இருப்போம்.
இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கு இந்த உலகமே இருக்கிறது என்ற நல்ல தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.